போகக்கூடாது. எதுக்கு போகக்கூடாதுன்னா அவங்க மேல ஏதாவது ஒரு வழக்க போட்டு உள்ள அப்படியே நெரிச்சிடுறாங்க, ஊருக்குள்ளேயே வச்சிடுறாங்க, எங்களை வெளியே நடமாடவே விட மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன பாவம் செய்தோம் எங்களுக்கு இந்த நிலைமையில நாங்க கேட்க வந்திருக்கோம். இப்போ எங்களை போல ஒரு பெண் தான் ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மையார்கிட்ட நாங்க காலில் விழுந்தினாலும் எங்க முறையிடுறதுக்கு வந்திருக்கோம். ஆனா அம்மையார் நாங்க பர்மிஷன் யார்கிட்ட கேட்கணும்? எங்களுக்கு பர்மிஷன் கேட்க வேண்டியதே இல்லை. அவங்க அலுவலகத்துக்கு போவோம், நாங்க ஒப்பாரி வைக்க போறோம். ஒப்பாரி வச்சு அந்த அம்மையார் மனசு இறங்கும். மனசு இறங்கி அந்த அம்மையார் எங்களை கூப்பிடுவாங்க. நாங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா அந்த போலீஸ் எங்களை விடாதுங்கிற எண்ணத்துல தான் நாங்க டூர் போறோங்கிற எண்ணத்தை, அந்த பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்தோம். நாங்க யாருக்கும் பொய் பேசணுங்கிற எண்ணம் கிடையாது எங்களுக்கு. என்ன போலீஸ் இந்த திசைவளையில இருந்து மதுரையில இருந்து அந்த ஊர்ல இருந்து அப்படி ஒரு டார்ச்சர். பாத்ரூமுக்கு போன இறங்கம்மா உடனே பிடிச்சா பறிக்க போற அப்படிலாம் கேட்குறாங்க. பாத்ரூமுக்கு எங்க பிள்ளைங்க வண்டிக்குள்ள போயிட்டாலும் பரவாயில்ல, இறங்க மாட்டோம். எங்க சொந்தங்கள் எங்களை வந்து கூப்பிடும். அதே மாதிரிதான் நினைச்சிருக்கேன். நான் முதல்ல மைக் வாங்கும்போது என் சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே தான் சொல்ல நினைச்சேன். நீங்க எல்லாருமே நம்ம தமிழ் சொந்தங்க. இங்க எடுக்கிறது உலகம் ஃபுல்லா. இன்னைக்கு நாங்க இங்க வந்தது உலகம் ஃபுல்லா தெரியுது. எது நாங்களாக தெரிய வைக்கல. ஒரு 4-5 சகோதரர் என்கிட்ட பேசினாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என்னை கூப்பிடுங்கம்மான்னு சொன்னாங்க. 4 மணிக்கே நான் அவங்களுக்கு போன் பண்ணேன். யாருன்னே இதுல எனக்கு தெரியாது. அவங்களுக்கு போன் பண்ணி எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை, நீங்க தான் வரணும், நீங்க வந்தாதான் இந்த போலீஸ் என்னென்ன வார்த்தைலாம் கேட்டாங்க. இப்ப வெளியே ஒரு சகோதரர் கேட்டாரு, வெளியே போனா வெளியே போ, உள்ள எதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது, போலீஸ் புத்திய கட்டுன்னு கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு கேட்க ரைட் இருக்கு, எங்களுக்கு பேச உரிமை இன்னும் தரல. எங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்து நாங்க இல்லாத மாதிரி இருக்கோம். செத்த பணமா நாங்க வாழ்றோம். ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க ஐயா மாதிரி. அதனால நீங்க எல்லாத்தையுமே வெளியே காட்டணும். இந்த பச்சை மரலை நாங்க கண்ணீர் போராட்டத்துல இருந்து, பட்டி போராட்டத்துல இருந்து, தொட்டில் போராட்டத்துல இருந்து எல்லாம் பண்ணியாச்சு. இது எங்களுக்கு என்ன போராட்டம் பண்ணுன்னு தெரியல. எல்லாரும் தமிழர்கள் தான். நம்ம எல்லாரும் தமிழர்கள் சேர்ந்தாதான் இந்த அணு உலையம் விட முடியும். எங்களுக்கு அவங்க இரோனிய வச்சாங்களோ என்னதை வச்சாங்களோ அணு உலையம் துறக்க நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு ஒற்றை கோரிக்கை, எங்களுக்கு அணு உலை வேண்டாம். எங்களுக்கு 5 கோடி என்ன ஆஸ்பத்திரி கட்ட போறேன்னு சொல்றாங்க. ஆஸ்பத்திரியை கட்டி எங்களோட ஒவ்வொரு ஆளையும் கொண்டு படுக்க வைக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி கட்டுறீங்க நீங்க. எதுக்கு அந்த ஆஸ்பத்திரி கேட்கறாங்க? ஏன் கட்டணும் அந்த ஆஸ்பத்திரி? நாங்க கேட்டோமா? எங்க உயிர் எங்களுக்கு வேணும். எங்க உயிர் வேணாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைங்க வாழணும், எங்க மண் எங்களுக்கு சொந்தம் அந்த இடத்துல. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றப்பா, அந்த ஆஸ்பத்திரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரோடு வேணுமா? தரையில உருண்டு போறதுக்கா ரோடு வேணும்? இப்ப இருக்கிற ரோட்ல நாங்க அழகா நடந்து போறோம். ராதாபுரம் வர நடந்து வந்து போராடுறோம். அப்ப கல்லு குத்துது, முள்ளு குத்துது, அதெல்லாம் பார்த்துதான் நாங்க நடந்து போனோம். அந்த ரோடு வேண்டாம், ஆஸ்பத்திரி வேண்டாம், அணுவிலே மூடுங்க, ஏதாவது வேற தொழிற்சாலை ஆரம்பிங்க. இந்த அம்மா பெண்களுக்காக மனம் இறங்குவாங்க. இந்த அம்மா கிட்ட எங்களுக்கு கேட்க வேண்டியதெல்லாம், நாங்க பெண்கள் வந்திருக்கோம், பிள்ளைங்க வந்திருக்கோம். பிள்ளைங்கனாலே அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதனால இந்த வேற ஏதாவது ஒரு அதுல தொழில் மாற்று வழி பண்ணலாம். அதனால பிள்ளைங்களும் பேச வேண்டியது இருக்கு ஐயா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மின்சாரம் தயாரிக்க எத்தனையோ வழி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அனல் மின்சாரம், புனல் மின்சாரம், காற்றாலை, கடல் அலை, எல்லாத்துல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். இந்த மக்களை கொல்ற மின்சாரம் எதுக்கு? இந்த மக்களை அழிக்கக்கூடிய மின்சாரம் எதுக்கு? 13,000 கோடி செலவழிச்சுட்டு சொல்றாங்க. இந்த 13,000 கோடி ஒரு சகோதரி 1,76,000 கோடி சுருட்டுனாங்க. அதையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கின அரசாங்கத்துக்கு இந்த 13,000 கோடி பெருசா வச்சா, இந்த 13,000 கோடி இன்னொரு 10,000 கோடி வச்சாலே கூட 2-3 அனல் மின்சாரம் வச்சு எவ்வளவு கரண்ட் தயாரிக்கலாம். இந்த தமிழ்நாட்டு